அது எதிர்காலத்திற்கான வழிகாட்டி. அறிவியல் என்பது வெறும் சோதனை குழாய்களுக்குள் அடங்கியது மட்டுமல்ல, அது இயற்கையோடும் நம் வேர்களோடும் பிணைக்கப்பட்டது. குமரி அறிவியல் பேரவையின் இளம் விஞ்ஞானிகள் இன்று ஒரு வரலாற்று பயணத்தை தொடங்கியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் தொன்மையான திருநந்திக்கரையில் தமிழர்களின் 2000 ஆண்டு கால வரலாற்றையும் இயற்கையின் இரகசியங்களையும் மீட்டெடுக்கப் போகிறோம். அமைப்பாளர் முள்ளஞ்சேரி மூவேலையின் தலைமையில் வரலாற்று தேடல் இதோ தொடங்குகிறது. முதலில் நாம் காண்பது கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நந்தீஸ்வரர் குடைவரை கோயில். பிரம்மாண்டமான பாறையை செதுக்கி உருவாக்கப்பட்ட இந்த தலம் ஒரு காலத்தில் வீரநந்தி என்ற சமண முனிவர் தங்கியிருந்த சமணப்பள்ளி. பிற்காலத்தில் இது சிவபெருமானுக்குரிய குடைவரை கோயிலாக மாறியது. இங்கிருக்கும் சுவரோவியங்கள் இன்றைய கேரளப்பாணி ஓவியங்களுக்கு முன்னோடியாக கருதப்படுகின்றன. மங்கிப் போயிருந்தாலும் அந்த ஓவியங்களுக்குள் இராமாயணம் மற்றும் மகாபாரத காட்சிகள் இன்றும் உயிர்ப்போடு உள்ளன. கல்வெட்டுகள் பேசும் கதைகள் ஏராளம். கிபி 1903 மாமன்னன் 1ஆம் ராஜராஜ சோழன் தனது பிறந்த நாளான ஐப்பசி சதய நட்சத்திரத்தை இந்த திருநந்திக்கரையில் கொண்டாடியதாக செய்திகள் கூறுகின்றன. இளம் விஞ்ஞானிகள் இன்று வட்டெழுத்துக்களை நேரடியாக வாசித்து பழகினர். ராஜராஜ சோழன் முட்டம் என்ற ஊரை மும்முடி சோழநல்லூர் என பெயர் மாற்றி தானமாக வழங்கியதும், மகாதேவருக்கு நந்தா விளக்கு எரிக்க நிலம் தானமாக வழங்கப்பட்ட தகவல்களும் இந்த சுவர்களில் இரகசிய குறியீடுகளாய் பதிந்துள்ளன. வரலாற்றிலிருந்து இப்போது அறிவியலை நோக்கி. நந்தியாற்றங்கரையில் 12 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள குளிப்பள்ளம் தாவரவியல் பூங்கா ஓர் அறிவியல் அதிசயம். இளம் விஞ்ஞானிகள் இங்கே 500க்கும் மேற்பட்ட தாவரங்களை ஆய்வு செய்தனர். ஸ்டார் ஃப்ரூட், ரெட் பீச், மல்பெரி போன்ற வெளிநாட்டு பழங்கள் முதல் பனாமா ரோஸ் போன்ற அலங்கார செடிகள் வரை ஒரு தாவரவியல் பட்டியலையே தயாரித்தனர். நிலத்தடி நீரை பாதுகாக்கும் ஒருங்கிணைந்த பண்ணை முறை, அதாவது இன்டகிரேட்டட் ஃபார்மிங், மற்றும் நவீன ஒட்டு முறை, அதாவது கிராஃப்டிங் மாணவர்கள் இங்கே நேரடியாக கற்றனர். அறிவியல் என்பது எதிர்காலத்தை நோக்கியது மட்டுமல்ல, கடந்த காலத்தின் அறிவை மீட்டெடுப்பதும் தான். குமரி அறிவியல் பேரவை ஒருங்கிணைந்த இந்த பயணம் வெறும் சுற்றுலா அல்ல, இது ஒரு வாழ்வியல் பாடம். நமது அடையாளத்தை தேடும் பயணம்.
இயற்கையை போற்றி வரலாற்றை பாதுகாக்கும் உறுதிமொழியோடு இளம் விஞ்ஞானிகள் தங்கள் தேடலை தொடர்கிறார்கள். நன்றி குமரி அறிவியல் பேரவை.